சேது மயக்கமாயி விழுந்து கிடக்காரு பாத்ரூம்ல. தமிழ் கதறாங்க. பாத்ரூம்ல இருந்து தமிழ் கூப்பிடுறாங்க, யாராச்சும் வாங்கல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன்னு. கையை எடுத்து பாக்குறாங்க, ஒரே ரத்தமா இருக்கு. கடைசியில சேது கண் முழிக்கிறாரு. பயந்துட்டியான்னு கேக்குறாரு தமிழ் கிட்ட. குச்சிக்கிட்டே எந்திரிச்சு உட்கார்றாரு. என்ன தமிழ், பயந்துட்டியா? சாக் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு தான் இப்படி பண்ணேன். நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் ரத்தம் இல்ல. நான் தலைக்கு தேய்க்க வச்ச குழு குழு என்ன. தமிழ் காட்டுறேன், செமையா பயந்துட்டேல்ல அப்படின்னு சொல்றாரு சேது. தமிழ் அடிக்கிறாங்க சேதுவ கன்னத்துல. நிமிஷம் நான் செத்தே போயிட்டேன். எதுல விளையாடுறதுன்னு உங்களுக்கு விவஸ்தை இல்லையா? இப்ப கூட எனக்கு பயம் அடங்கல தெரியுமா? தமிழ் அழாத, நான் விளையாட்டுக்கு தானே பண்ணேன், என்ன மன்னிச்சிரு தமிழ். அழாத தமிழ், என்ன மன்னிச்சிருன்னு நான் சொல்றேன்ல. தமிழ் எந்திரிக்கிறாங்க. சேது ஷவரை திரிவி விட்டுறாரு. தமிழும் சேதுவும் குளிச்சிடுறாங்க. ஈஸ்வரி கிட்ட சித்ரா சொல்றாங்க, இந்த நகையெல்லாம் பழைய நகை ஆயிடுச்சுமா. போஸ் கல்யாணத்துக்கு இந்த நகையை போட்டு வந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பேசாம இந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு புது நகையா வாங்கிடலாமா? வாங்கிடலாண்டி. இத போய் உங்க அப்பா கிட்ட சொன்னா பழைய நகையை கொடுத்து புது நகையா மாத்தினா நமக்கு தான் நஷ்டம்னு 1008 வக்கனை பேசுவார்ரி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. போஸ் கல்யாணத்துக்கு எனக்கு புது நகை தான் வேணும். நான் பேசி பாக்குறேன். வா போஸ். கையில இவ்வளவு பைய கொண்டு வந்திருக்க. நானும் நந்தினியும் காஃபி ஷாப் போறோம்னு சொன்னோம்ல, கிஃப்ட் மேல கிஃப்ட் கொடுத்து அவ்வளவு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாமா. என்னடா சர்ப்ரைஸ் பண்ணா? என்ன கிஃப்ட்? அதையும் கேக்குற இரு. புது ஷூவு. இதோட ரேட்டு 15,000. அது மாத்திரம் இல்ல, வாட்சோட ரேட்டு எவ்வளவு தெரியுமா? எம்பிட்ரா? 45,000 ரூபா. அடி, மணி பாக்குற கை கடியாரத்துக்கு 45,000. ஆமா, அது மாத்திரம் இல்ல, 1,50,000 ரூபாய்க்கு செல்போனு, பாட்டிலு, துணிமணி எல்லாத்தையும் கிஃப்டா கொடுத்தா. கையால சென்ட்டும் அடிச்சு விட்டாமா. அது மாத்திரம் இல்லம்மா, உங்க 2 பேத்துக்கும் தனியா கிஃப்ட் வாங்கி கொடுத்தாமா. உங்க 2 பேத்துக்குமா? ஆமாக்கா. ஐயோ, நகை கடைக்கு போனாலாம். உனக்கு ஒரு தோடம், அம்மாவுக்கு ஒரு மோதிரமும் கிஃப்டா கொடுத்து அனுப்பிச்சாக்கா. டப்பாவை திறந்து காட்டுறா. பாருமா, உன் மோதிரம் ரொம்ப சூப்பரா இருக்குமா. போஸ், என்னப்பா ஏன் இப்படி கத்திட்டு வர்றீங்க? என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி போஸ அடிக்கிறாரு. விடுங்க, போஸ அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தள்ளி விடுறாங்க. தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எதுவுமே தெரியாது ஈஸ்வரி. இவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? இப்படி என்னங்க பண்ணி வச்சிருக்கான்? நான் ஏதோ 2 வாரம் ஊர்ல இல்ல, கோணி போயிருந்தேன். இவன் கணக்கு வழக்கெல்லாம் சரி பார்த்தா எல்லாத்துலயும் கோக்குமாக்கு பண்ணி வச்சிருக்கான். நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிருந்தா என்ன தைரியம் இருந்தா இந்த வேலையை பண்ணி வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு போஸ. ஈஸ்வரி தடுக்கிறாங்க. கதவை சாத்து. என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் பிள்ளைய உங்களை மாதிரி ஏமாலியா நின்னுகிட்டு 5க்கும் 10க்கும் கையேந்தி நிக்கணுமா? கட்டினப்ப உங்க அண்ணனுக்கு எடுபடியா இருந்தீங்க, அதே மாதிரி சேதுவுக்கு இவனை எடுபடியா இருக்க சொல்றீங்களா? அதுக்கு ஒரு காலமும் நான் அனுமதிக்க மாட்டேன். இப்ப அவன் என்ன பண்ணிட்டான்? கை செலவுக்கு காசு இல்லைன்னு கணக்க கொஞ்சம் மாத்தி எழுதியிருக்கான். இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த சொத்துல அவனுக்கு பங்கு இல்லையா? சமமா நமக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்து அத சுய தொழில் பண்றேன்னு எல்லாத்தையும் அழிச்சிட்டு குடும்பத்தோட நடுத்தருவுல நின்னோமே, உனக்கு மறந்து போச்சா? கீழே ஒத்த ரூபா கூட இல்லாம பிச்சைக்கார நிலைமையில நம்ம இருந்தோம். எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நமக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுத்தவரு எங்க அண்ணன். இந்த நன்றி எல்லாம் மறந்துடாத. எல்லாம் கொடுத்தாரு உங்க அண்ணன். சொத்தை பிரிக்கிறப்ப செழிப்பான சொத்தெல்லாம் அவர் பக்கம் வச்சுக்கிட்டு நல்லா இல்லாத சொத்தெல்லாம் நம்ம பக்கம் தள்ளி விட்டாரு. அதை நம்பி தொழில் பார்த்துதான் நமக்கு நஷ்டமாச்சு. பாருங்க, நீங்க வேணும்னா உங்க அண்ணனையும் அண்ணன் குடும்பத்தினரையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுங்க. அங்க அப்படி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கணும்னு தான் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பொழைக்க தெரியலன்னா என் பிள்ளைய குத்தம் சொல்லாதீங்க. ஒரு ட்ரிப்பு என் பிள்ளை மேல கைய வச்சிங்க, நடக்கிறதே வேற. சொல்லிவிட்டேன். சரி, என் பேச்சுக்கு வேணா நீங்க மரியாதை கொடுக்காம இருக்கலாம், ஆனா வாழ்க்கையில நமக்காண்டி செஞ்ச உதவிய நம்ம மறக்கவே கூடாது. கேட்டு இந்த கணக்கு வழக்குல கோக்குமாக்கு நடந்துச்சு, உன்னை கொன்னே விடுவேன். வச்சுக்கடா. அம்மா ஆளாளுக்கு என் மேல கைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. விட்றா, இந்த தரித்திரம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்.
அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ கோடீஸ்வரன் ஆயிடுவடா. அப்புறம் நீ பணத்துல பொறலாம். இத பத்தி எல்லாம் நீ யோசிக்கவே தேவையில்லை. நடக்க போற கல்யாணத்தை மாத்திரம் யோசி. ரூம்ல சேதுவும் தமிழும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. தமிழ் ரொம்ப கோவத்துல இருக்காங்க. "ஏய், என் கூட பேச மாட்டியா? பேசு தமிழ், உன்கிட்ட தானே சொல்றேன். கையை எடுங்க. ஊருக்கு போற முடியும், உங்க கூட பேச மாட்டேன். நீங்களும் என்கிட்ட பேசாதீங்க. நீ எந்த அளவுக்கு பயப்படுறன்னு பாக்குறதுக்கு தான் இப்படி பண்ணேன்னு சொன்னேன்ல. ஏங்க, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் பயப்பட மாட்டேனா? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? இதுக்காண்டி என்ன சோதிச்சு பாக்குறீங்களா? சோதிச்செல்லாம் பார்க்கல தமிழ், சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். எதுல விளையாடணும்னு இல்லையா? உங்க மேல பயங்கர கடுப்புல இருக்கேன், போயிருங்க. இல்ல, தொடாதீங்கன்னு சொன்னேன்ல, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. சமா என்கிட்ட பேச மாட்டியா? சத்தியமா பேச மாட்டேங்க. இதுக்கு மேல நானும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். சரி போ. இது சொல்றாரு. போலீஸ் அடிச்சப்ப வலி தெரியல, ஆனா இப்போ வலி தெரியுதே. கெண்டக்கால் வீங்கிருக்கே, ஏன் முடியலையே. இந்த நேரம் பார்த்து வலி வருதே. இந்த மாதிரியா வலிக்கணும்? என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னாச்சுங்க? நான் என் கூட பேச மாட்டேன்னு சொல்றேன்ல, எனக்கு என்னன்னா உனக்கு என்ன தமிழ்? நான் தான் கேக்குறேன்ல, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, நீ விடு. உங்களை தான் கேக்குறேன். போலீஸ் அடிச்சது வலிக்குதா? அம்மா வலிக்குது. போலீஸ் அடிச்சது முதல்ல வலிக்கல, ஆனா இப்ப பாரு கெண்டக்கால் வீங்கிருச்சு. என்னால நிக்க கூட முடியல. வேணா கைய வச்சு பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். ரத்தம் கட்டின மாதிரி இருக்கும். சரி தமிழ், நீ தான் என் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டிய, நீ எதுவும் எனக்கு செய்ய வேணாம், போ. என்ன, நான் உங்களை தொடக்கூடாது? நான் உங்களை பாத்துக்காம வேற யாரு பாத்துப்பா? இப்ப நான் பாக்கணுமா வேண்டாமா? பாரு தமிழ், அங்க ரத்தம் கட்டின மாதிரி தான் இருக்குது. இங்க என்கிட்ட வலி மருந்து இருக்கு, நான் எடுத்துட்டு வந்து போட்டு விடுறேன். தமிழ், வலி மருந்து எல்லாம் எடுத்து வச்சிருக்கியா? ஆமாங்க, ஏற்கனவே இருக்கட்டுமேன்னு ஜுரம் மாத்திரை எல்லாமே எடுத்து வச்சிருக்கேங்க. இல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன். தமிழ் மருந்த போட்டு விடுறாங்க. ராசாங்கம், என்னாத்தா தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இருக்கட்டும்யா, கூட்டாளி கல்யாணத்துக்கு போனவன் இன்னும் ஆளை காணமே. நம்ம வீட்லயே ஒரு கல்யாணம் இருக்குல்ல, அத மறந்துட்டானா என்ன? அது போகுயா, சீக்கிரத்துல வர சொல்லு அவனை. இந்த சன்னியாசிக்கும் நடேசனுக்கும் ஒத்தாசையா இருக்கும்ல. நேரத்துல போய் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு ஊரு சுத்த போயிட்டானே. கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு கூட எங்க வேணாலும் போயிட்டு வரட்டும். அவனும் அவன் பொண்டாட்டியும் போட்டு அவனை சீக்கிரத்துல வர சொல்லியா? அத்தா, நான் சேது கிட்ட பேசுறேன், நீ உள்ள போய் படு அத்தா. இல்லையா? அப்பாதான் கூப்பிடுறாரு, பேசுங்க. சேது, சொல்லுங்கப்பா. கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சா? நல்லபடியா முடிஞ்சுச்சுப்பா. வீட்லயும் ஒரு கல்யாணம் இருக்குது, அத மறந்துட்டியாப்பா? எப்படிப்பா நான் மறப்பேன்? நீ மறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் சேது. நீ வீட்டுல இருந்திருந்தா நடேசனுக்கும் உங்க சித்தப்பாவுக்கும் கல்யாண வேலைய கவனிக்க தோதா இருந்திருக்கும் இல்லையா? நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள வந்துருவேன்ப்பா. சேது, போன காரு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு இப்பதான் கருப்பு சொன்னான். நீ எப்படியா போன? எப்படியோ சமாளிச்சு வந்துட்டோம்ப்பா. திரும்ப வரும்போது பிளைட்ல வந்துருவோம்ப்பா. சரியா சேது? வாங்கய்யா, வச்சிடுறேன். சரிப்பா. ரோசும் மலரும் நைட்டு சந்திக்கிறாங்க. என்ன விஷயமா என்ன வர சொன்ன? இடத்துல சொல்லு. ராஜாங்கம் ஐயாவை பார்த்து நம்ம பேசலாங்க. தமிழ், என்ன பேசணும்னு சொன்ன? என்னங்க, நம்ம கல்யாண விஷயமா பேசலான்னு தான் சொன்னேன். உனக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ராஜாங்கம் ஐயாவோட காலில் விழுவாங்க. நம்ம 2 பேரும் உசுருக்கு உசுரா காதலிக்கிறோம்னு அவர்கிட்ட சொல்லுவோம். பட்டுச்சுன்னா நமக்குள்ள எல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லுவோம். அதனால என்ன நடந்தாலும் சரி, நம்ம 2 பேர் கல்யாணமும் நடக்கணுங்க. நம்ம 2 பேரும் போய் பேசுவோம் வாங்க. வர்ற கோவத்துக்கு மலர் ஒண்ணு அப்படியே போய் சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிற? விட்டுட்டு சும்மா சாதாரணமா நம்மள விட்டுருவாங்களா? இதெல்லாம் சொன்னா கண்டிப்பா கோவப்படுவாங்க. கோவப்பட்டு என்ன பண்ணுவாங்க? என்ன கொன்னு வேணாலும் போடட்டும், கொல்லட்டுமே. நீ அவர் கையால சாகுறதா இருந்தா கூட நான் சந்தோஷமா செத்து போவேன். எல்லா உண்மையும் சொல்லாம என்னால வாயை மூடிட்டு இருக்க முடியாதுங்க. இங்க நம்ம போய் சொல்லிடலாம். சி, கைய விடு, என்னால வர முடியாது. சரி, நீங்க இங்க இருங்க, நான் போறேன். வீட்டுல தானே இருக்காரு, நான் போய் ஐயா கிட்ட பேசுறேன். பத்தி எடுத்து சொல்லி அவர் காலில் விழுந்து கெஞ்சி பாக்குறேன். அப்புறம் என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். நான் சாகணும்னு நினைச்சேன்னா நீ என் பெரியப்பா கிட்ட போய் சொல்லுப்போ. வார்த்தைங்க சொல்றீங்க, இத போய் நீ சொன்னேன்னா
சத்தியமா இத கேட்டுட்டு என் பெரியப்பா பொறுமையா இருக்க மாட்டாரு. இல்ல, ஒரு துப்பாக்கி வச்சிருக்காரு, பார்த்தேல்ல, அத வச்சு கண்டிப்பா என்ன சுடுவாரு. இன்னும் முன்னாடியே நான் சாகணும்னு நினைச்சேன்னா போய் பெரியப்பா கிட்ட சொல்லு போ. மலரும் போஸும் நிக்கிறத சித்ரா மொட்டை மாடியில இருந்து பாக்குறாங்க. ஆ, அங்க பாருமா, தம்பி நிக்கிறத. போஸ் வேகமா போறாரு. மலர் அழுதுகிட்டே இருக்காங்க. "அக்கா, என்னடி நடக்குது? போஸ் எதுக்கு இவ கூட பேசிட்டு போறான்? என்னடானா அழுதுகிட்டே கதவை சாத்திக்கிறா?" ஆமா, எனக்கும் எதுவும் புரியல. இந்த போஸ் பைய என்ன வேலை பண்ணி வச்சிருக்கானோ என்று. கியூபாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.